ஊரெல்லாம் கேலி செய்த ஒரு பணக்காரர் ஊர் முழுவதும் கேலி செய்யும் நிலையில் வாழ்ந்து மடிந்ததை நான் அறிவேன். அவரும் பக்தர்தான். பக்தி செய்யும் எல்லோருக்கும் பரமனருள் கிடைப்பதில்லை. பாவம் செய்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. உண்மையே தெய்வம், அன்பே தெய்வம் என்று இந்து மதம் சொன்னது அதனால்தான். நம்பினோர் கெடுவதில்லை. 4 மறை தீர்ப்பு உண்மைதான். கெட்டவன் நம்பினால் அவன் அருள் கிட்டுவதில்லை. அதுவும் உண்மைதான். காலங்களை நிர்ணயிக்கின்றவனும் வாழ்க்கையின் கதியையே உருவாக்குகின்றவனுமான பரம்பொருள் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று கொள்ளவில்லை, ஆத்மாவுக்கே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். மதத்துறையை ஆத்மார்த்த துறை என்பது அதனால்தான். நதியின் ஓட்டம் பள்ளத்தை நோக்கியே, அந்த நாயகனின் ஓட்டமும் எளிமையான நேர்மையை நோக்கியே. ஒன்று, அறியாமல் செய்யும் தவறுகள் பாபங்கள் அல்ல, அவை வெறும் தவறுகளே.